திமுக தலைவர் ஸ்டாலின் அளித்த பொய்யான வாக்குறுதிகளை வாக்காளர்கள் நம்பிவிட்டதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஊட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாங்கள் கூறிய உண்மையை மக்கள் நம்பவில்லை என்றும் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் ஏசி சண்முகம் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகின்றார்கள். நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். என கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் திமுக, அதுவும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பொய்யை நம்பினார்கள். நாங்கள் சொன்ன உண்மையை நம்பவில்லை. கல்வி கடன் ரத்து, விவசாய கடனை ரத்து செய்வோம், நகை கடனை ரத்து செய்வோம், இப்படியெல்லாம் பொய் சொல்லி அந்த மக்களை ஏமாற்றி இப்பொழுது எந்த ரத்தும் கிடையாது. மக்கள் இன்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஆமா, நாங்கள் ஏமாந்து விட்டோம், ஸ்டாலின் சொன்ன பொய்யை நாங்கள் நம்பிவிட்டோம், நிச்சயமாக இனி நாங்கள் நம்ப மாட்டோம் என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள். நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் உயர்நிலை குழு மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே கூடி அந்த உயர்நிலை குழுவிலே ஒருமனதாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒதுக்கப்பட்ட அந்த மாநிலங்களவை தொகுதிக்கு வேட்பாளராக அன்புமணி ராமதாஸ் ஆகிய எனக்கு அவர்கள் எல்லாம் முடிவு செய்து தீர்மானம் செய்திருக்கின்றார்கள். இதற்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், துணை முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை, அதாவது திங்கட்கிழமை நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்கிறேன்.